பிறந்தோம். நான் 8ஆம் பருவ. அதுக்கு நான் 8ஆம் பருவங்க. எட்டி பார்த்தோடு குடிச்சோறு 5 மணிக்கு என் முகத்துல முடிச்சுட்டு நீ வண்டியில போன. காலையில 5 மணிக்கு என் மூஞ்ச பார்த்துட்டு போன. சொல்லாத. சாயங்காலம் 5 மணிக்கு போஸ்ட் மார்ட்டத்தோட வருது. அமைச்சரே, எனக்கு தாய் கிராமம். உனக்கு மட்டுமா? இந்த ஆட்டக்காரங்களுக்கு அதான கேட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள கூத்தாடி எல்லாத்துக்கும் இது தாய் கிராமம். ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊரு பேர் அமைவதும் அவங்க ஊழ்வினை அவாவால் செய்த உழவனை. ஆமா, ஒரு ஊருக்கு பெயர் அமைவதும் அந்த கோவிலுக்கு பெருமை அமைவதும் அவங்க ஊழ்வினை, அந்த கோவில் அமைவதும் அவாவால் செய்த உழவனை. எப்படி நமக்கு தாய் கிராமம். என்ன செய்தாய்? எல்லாத்துக்கும் மரியாதை செய்தா. மரியாதை செய்தியா? என்ன அளித்தார்கள்? எல்லாம் மரியாதை கொடுத்தாங்க. அன்பு என்ற பரிசு. ஆமா. என்ன ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஆமா. சின்னச்சேல வட்டம். என்ன நகரம்? பூண்டி. அம்மையாவரம் பூண்டி. அம்மையாவரம் பூண்டி. பூண்டி நகரம். நானே சொன்னேன். யார் சொன்னா? பஸ்ல டிக்கெட் எடுறேன்னா ஒரு கம்மியாட்டி என்ன கேட்டா? என்ன சொன்னாங்க? அம்மையாவரம் பூண்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. அம்மையாவரம் பூண்டி. அவனு கூட எனக்கு மட்டும் கொடுக்குறா. ஆளுங்கா? இல்ல ஊத்துறான். அந்த தங்கட கொண்டா. வாடா, ஓவே. சத்தமா சோறுங்களா? சாப்பிட்டியா? திருப்பி இது என்ன ஊர் நகரம்? நகரம். பார்த்தா பயப்படுது. என்ன காரணம்? என்ன உங்க பேரு விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க. அப்படியா? நீங்க பல்ல கட்டின புழு பயப்படுது. நாளைக்கு நல்ல கொஞ்சம் பள்ளி வச்சு நகரம். அங்க போய் பாய்கிட்டு என்ன சொல்லணும்? தம்பி பூத்து பார்த்தா பல்ல பார்த்து பாய்க்கு ஒரு மனிதருக்கு பாய்கிட்ட பள்ளி வச்சு சீட் கட்ட போனோம்டா. அங்க போய் கேட்பாங்க, என்னாச்சு புள்ள தம்பி என்ன பூத்து பார்க்க போனோம். ஒரு ஆள் சீட்டா உள்ள பல்ல பார்த்து பாய்க்கு நகரம். எப்பவுமே நாடகம் வச்சா இந்த இடம் நிறைய கடலா தான் இருக்கு. கூட்டம் ஏற்கனவே நிறைய கடலான கூட்டம். ஆமா, எப்போதுமே நான் ஒரு 10 வருஷம் வந்திருக்கேன். அண்ணா நாடக பேராசிரியர் செந்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டத்தை சார்ந்த திருவாளர் மதிப்பிற்குரிய நாடக கலை ஒரு புண்ணியத்தை வந்தக்கூடிய செந்தில் நாடக ஆசிரியர். ஆமா, செந்தில் குமார். அவரோட ஒரு 19 வருஷம் அவர் போடணும். அவர் கூட இங்க வந்து அண்ணன் காலம் கடந்து அப்படி அவட்ட சாமி தான் போச்சு. நீ எப்ப போகுது? ஒரு மனிதராக பிறந்தா பிறந்தோம், இருந்தோம், நாளை இறந்தோம். நாடக அற்புதமான நாடகம். கொஞ்சம் அமைதியா. பிறந்தோம், இருந்தோம். 2 கூட உடைக்கிறாங்க தெரியுமா? ஒன்னு மண் கூட, ஒன்னு பனிக்கூடம். பனிக்கூடம் உடைஞ்சு பிறந்தோம், மண் கூட உடைஞ்சு போறோம். அதுவுமே நிலையற்ற வாழ்க்கை மனிதன். எல்லாரும் ஒரு நாள் போய் ஆகணும். ஆமா, அனைத்து போகும்போது சாமி சொல்லிட்டு நம்ம கூட ஆட்டாரு அண்ணன் அப்படின்னு மாலை கட்டிட்டு நான் வருவேன். ஒன்னு ஐசி வெட்டில போட்டு படக்கத்துக்கு போட்டுருப்பாங்க. என்ன பொண்டாட்டி பக்கத்துல வளைய ஃபுல்லா போட்டு நீ சட்டா என்னன்னா அவ குந்திரி பச்சி விடுது. சரி, மாலை கட்டிட்டு நம்ம கூட வந்தாருன்னு வெட்டி மேல உன் கைத்துல போட்டு இந்த கண்ணாடி மேல இப்படி போட்டு சரி கிட்ட போய் நிற்பேன். என்ன பண்ணி
தம்பி உங்க அண்ணன் போயிட்டாரு என்ன புடிச்சாரு என் மனைவி கிட்ட சொல்லுவேன் என் அண்ணி அண்ணி ஐவாத அண்ணி ஐவாத அண்ணி எங்க ஒரு மனது அண்ணன் ஒண்ணு என்ன செஞ்சாலும் நான் செய்யறேன் அனைத்து நிறுவனங்களுக்கு வணக்கம். நாடக பேராசிரியர் கோடையில் விருதுக சக்கரவர்த்தி அண்ணா சிவராஜ் அண்ணா அவருடைய வார்த்தைக்கும் நாடக சபா உரிமையாளர் உத்தமராஜ் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கும் அண்ணா குமார் நாடகாசிரியர் அவரோடு இணைந்து நகைச்சுவை நாயகர் நகைச்சுவை நாயகன் தலைமாமணி விருது உனக்கு ஆண்டவன் ஆண்டவன் கொடுத்த வரம் உண்மையா மணி இதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே இதோடு வாழ்வார். ஆமென். விளக்கம் தெரியுமா தெரியுங்க எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் சரி இல்ல அரே உங்க சொந்த ஒரு குதிரை சந்தல் நல்லா சொன்ன எதுக்கு சிரிக்க எதுக்கு சிரிக்கிற ஆனா நான் சிரிச்சா கூட ஊருக்காரங்க கட்டக்காரங்க முன்னாடி சிரிச்சு கிடக்குறாங்க ஒரு ராஜா வச்ச கட்டிட்டு வந்து நீ எதுக்கு சிரிக்கிற நல்லா சிரி அது எனக்கு இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாடகாசிரியர் சின்ன தம்பி வாயிருமா சின்ன தம்பி நாடகாசிரியர் உங்க அம்மா பேரு சாமத்தாள் விடு சல் இடிவையே சாமத்தா உலகத்தை சார்ந்த என்ன சுப்பிரமணியனார் என்னுடைய வார்த்தைக்கும் அவரோடு இருந்து இப்போ எளிய திலகம் ஆமா தம்பி உங்களுக்கு போறோம் பிரேம்குமார் சரி ஒரு கலையை வளர்க்கணும் இது பாரம்பரிய கலை இது அழியவே கூடாது அம்மனுக்கு திருவிழா நடத்தினா எத்தனையோ நிகழ்ச்சி ஒரு இரவாகிலும் ஒரு கூத்து வச்சாதான் அது பெருமை அதான் அம்மனுக்கு என்ன ஒரு கூத்தாடி அங்க ஆடினா அதான் கேட்பாங்க அது ஆர்கெஸ்ட்ரா கேட்பாங்களா கரகாட்டு கேட்பாங்களா கிடையாது எந்த பல்ல புது ஆடினா இல்ல நாங்க பாக்குவாங்க வீட்டுல சிரிச்சு சபைக்கு வணக்கம் சபைக்கு வணக்கம் விளக்கம் நாடுகள் என்பது 56 தேசத்திலே மலர் விறகும் அயோத்திக்கு சமம் நாடாக்களை நாடோ கனகமாபுரிப்பட்டது கனகமாபுரியை சமராமல் பிடித்து ராஜ சிமானத்தில் அமர்ந்து குடிமக்களுக்கு குறையில்லாமல் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ கனகராஜா.
ஆச்சினால் ஆமா மாதம் மும்மாரி மனைவி மழை பெய்யுது சேமத்தோடு மக்கள் எந்த குறையும் இல்ல மக்களே எனக்கோ திருமணம் இருக்குது திருவடிச்சாய் திருமணம் இருக்குது ஐயா முதல் மனைவி கனகவள்ளி கனகவல்லி கனகவள்ளியை திருக்கல்யாணம் செய்து கனகவல்லியை கல்யாணம் செய்து அமைச்சரே ஐயா 12 ஆண்டு காலம் 12 வருடம் ஓர் மாமாங்க சொல்றாங்க குழந்தை இல்லையே குழந்தை என்பது குழந்தை என்பதே இல்லை பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இறக்கவும் இல்லை ஆனா ஆமா என்னை மூத்த மனைவி கனகவள்ளி சாமி நம்முடைய குல விருத்தியாக வேண்டும் நமக்கு பின்னா இந்த கனகமாபுரி ஆள்வதற்கு அரசாட்சி ஒரு செய்வார் ஆண் சென்றாலுமோ ஆம்பளை பிள்ளை இல்ல இல்லை பெண் சென்றாலும் பெண் குழந்தை இல்ல சைவம் வேண்டும் எப்படி என்று இரண்டாவது இரண்டாவது மறுக்கிறமாக என் மனைவி என்னுடைய இன்ப சுகத்திற்காக அல்ல பிள்ளை பெறுவதற்காக அதற்கு மட்டுமே அடடா இரண்டாவதாகத்தான் ஆமா இரண்டாவது மனைவி மனைவி மங்களவரி திருக்கல்யாணம் செய்து கனகவல்லி மங்களவல்லி ஆமா ரெண்டு பெண்ணை கல்யாணம் செய்து அமைச்சரே இரண்டு மனைவிகளை திருக்கல்யாணம் செய்தோம் ஆமா ஏய் மந்திரியா நான் சொன்னாலும் அமைந்தாரே